கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலருடைய நடைப்படிகள் 1ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். லூக்கா தனது வரலாற்று புத்தகங்களை எழுதுவதிலே 2 தொகுப்பாக ஃபர்ஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூம் என்று அவர் தொகுத்து எழுதுகிறார். அதில் முதலாவது எழுதிய தொகுப்பு தான் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தின் தொகுப்பு. 2வது பதிப்பகம் அல்லது 2வது தொகுப்பு செகண்ட் வால்யூம் என்பது தான் அப்போஸ்தலர் நடபடிகள் என்றும் கூட இன்றைய காலகட்டத்துக்கு ஒத்து நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த 2 புத்தகங்களுமே கிரேக்கர்களுடைய அறிவு நிலையையும் கிரேக்கர்களுடைய புத்தக வடிவமைப்பின் நிலையையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். பலவிதமான ஆதாரங்களை, நம்பத்தகுந்த ஆதாரங்களை கொடுத்து அதனுடைய கலாச்சார பின்னணிகளை விளக்கப்படுத்திய வரலாற்று சம்பவங்களாக குறிப்புகளை எழுதுகிறார் லூக்கா. இந்த 2 புத்தகங்களுமே தெயோப்பிலுவுக்கு எழுதப்பட்டபடினாலே ரோமர்களுக்கு எழுதப்பட்ட விதம் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது உலகளாவிய மனிதர்கள் அனைவரும் அன்றைய காலகட்டத்திலே ரோம சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்டிருந்தார்கள். ஆதலால் உலகம் அனைத்திற்கும் சுவிசேஷத்தை லூக்காவின் மூலமாக தேவன் தெரிவிக்கிறார். யூதர்கள் அல்லாதவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக யூதர்கள் அல்லாதவராகிய லூக்காவின் மூலமாக சுவிசேஷத்தை, தனது திட்டத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் லூக்காவை பயன்படுத்தினார் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். நம்மையும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவானவர் தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். தியோப்பிலு என்று சொல்லப்பட்டவருடைய பெயருடைய அர்த்தம் லவர் ஆஃப் காட், தேவனின் அன்பு. நாம் ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லும்போதோ வரலாற்று காரியங்களை சொல்லும்போதோ இவ்வளவு ஓப்பனாக வெளிப்படையாக எழுதுவோமா சொல்லுவோமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் தியோப்பிலுடைய புரிதல் தன்மையும் தியோப்பிலுவிடத்திலே லூக்கா எதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நண்பர்களின் அந்த ஐக்கியத்துவம் இருந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால் எந்த ஒளிவும் மறைவும் இன்றி ஒழுங்கும் கிரமமாக எழுதுகிறார் லூக்கா. தியோப்பிலுவை குறிப்பிடும்போது ஒரு மரியாதை கலந்த வார்த்தை போல அங்கே போடப்படவில்லை. ஆனால் ஆங்கிலத்திலே தி மோஸ்ட் எக்ஸலண்ட் என்று அவர் அடைமொழியாக அட்ரஸ் பண்ணுகிறார், மரியாதையாக சொல்லுகிறார். இது ரோம சாம்ராஜ்யத்தின் ஆஃபீஷியல்ஸ், அந்த அதிகாரிகள் மத்தியிலே ஹை ரேங்கில் இருக்கக்கூடியவருக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை. ஆதலால் தியோப்பிலு என்பவர் ரோம சாம்ராஜ்யத்திலே அந்த அரசாங்க உத்தியோகத்திலே உயர்ந்த பதவியிலே வைத்திருக்க வேண்டும். இவர்கள் பாலிய நண்பர்களாய் இருந்திருக்க வேண்டும். இவரை அல்லாமல் மற்ற யூதர் மார்க்கத்தை சார்ந்த யூத மார்க்கத்தை அல்லாதவர்களும் இந்த ரோம அரியணையிலே வளர்ந்தவர்களை குறித்தும் சில குறிப்புகளை நாம் உள்ளே படிக்கலாம். பவுலும் கூட அப்படிப்பட்டவர்களோடு கூட படித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இன்னும் ஆழமாக படிக்கும்போது கற்று அறியலாம். முதல் 2 வசனங்களிலேயே முதலாவது வால்யூம், முதல் தொகுப்பிலே தாம் என்னென்ன எழுதியிருந்தேன் என்பதை குறிப்பிட்டு ஞாபகப்படுத்திவிட்டு அதனுடைய தொடர்ச்சி தான் இது என்பதை அவர் விளக்கப்படுத்துகிறார். அதிலே இயேசு கிறிஸ்துவானவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடன் பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை ஒரே வழியிலே லூக்கா சொல்லிவிடுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பின் வருகிற நிருபகங்களில் எழுதப்பட்டிருக்கிற ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இந்த வாசகம் அமைகிறது. பின் எழுதப்படுகிற திருச்சபையின் ஒவ்வொரு நிருபங்களும் இயேசு கிறிஸ்துவானவர் தாம் உயிரோடு இருக்கும்போது சீஷர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட போதனை விளக்கப்படுத்தியது, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை 40 நாள் அளவும் கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு போதித்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து பல முறை தமது சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டு வந்தார். அந்த நிகழ்வு நடந்தது என்று சொல்லி லூக்கா பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறதையும், அதாவது கிறிஸ்து பரமேறுகிறதும் பரிசுத்த ஆவியானவர் பரத்திலிருந்து பூமிக்கு வருவதையும் குறித்த நிகழ்வை தியோப்பிலுவுக்கு உணர்த்துவதற்காக அந்த நிகழ்வை முன்னுரையாக கொடுத்து எழுதுகிறார்.
இறுதியாக கிறிஸ்து பரலோகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறும்படி காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து கிறிஸ்து பரமேறும் பொழுது இந்த காலத்திலேயா நீ ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திருப்பி கொடுப்பீர் என்று சீஷர்கள் கேட்ட பொழுது, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல, அதாவது யூ கெனாட் கண்டுபிடிக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே சொல்லி இருக்கிறார். மனிதர்களுக்குத்தான் காலங்களும் நேரங்களும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, கடவுளுக்கு தேவனுக்கு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையிலே தேவன் இப்படித்தான் செய்வார் என்று கடந்த காலங்களிலே நடந்த சம்பவங்களை வைத்து கணித்து சொல்பவர்களை நம்பி நாம் வேத வசனத்தை புறம்பே தள்ளக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மனிதனால் கூடாத காரியம், மனிதனால் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானுடைய பெலத்தினாலே நீங்கள் உலகம் அனைத்திற்கும் சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். இதுதான் மைய கருத்து. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைகள். இதை கிறிஸ்து சொல்லிவிட்டு பரமேறுகிறார். அது நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். இந்த புத்தகம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தின் இறுதி பகுதியிலே ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜாக்களுக்கு முன்பாக, ராயனுக்கு முன்பாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இப்படி இந்த காரியம் 1ஆம் நூற்றாண்டிலே நிறைவேறுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்த ஆவியினால் பலனடைவதும், நாம் வாழ்கிற பகுதியிலும் நம்மை குறித்து கேள்விப்படுகிற மனிதர்களுக்கு மத்தியிலும் சாட்சியாய் வாழ்வதே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஆதலால் நமது சாட்சியை காத்துக்கொள்வதற்கு மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். லூக்கா இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறுவதை மட்டுமல்ல, அவர் அப்படியே இறங்கி வருவார் என்பதையும், அவருடைய வருகைக்காக தியோப்புலு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் திருச்சபையும் காத்திருக்க வேண்டும் என்பதையும் இங்கே எழுதி 1ஆம் அதிகாரத்திலே சகலத்தையும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் ஆயத்தமாக வேண்டிய காரியங்களையும் சுட்டிக்காட்டி எழுதிவிடுகிறார். சீஷர்கள் தங்கள் சுயபலத்தாலே தங்களுக்கான சீசர்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை 12ஆம் அதிகார வசனத்திலிருந்து பார்க்கலாம். இன்னும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படவில்லை. அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இன்னும் காத்திருக்கவில்லை. ஆனாலும் அவசரப்பட்டு 12ஆம் நபராக மத்தியாவை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். நமது வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தவறுகளை செய்வோம். ஆனால் தேவனுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. நமது குற்றங்களை அவர் மன்னிக்கிறவரும், சில வேளைகளிலே அந்த குற்றங்களை செய்ய அனுமதித்து பின்பு மனம் திரும்ப பண்ணுவதும் தேவனுடைய செயலாய் அமைகிறது. ஆதலால் வேத புத்தகத்திலும் எங்கிலும் நீங்கள் மத்தியாவை குறித்த அவருடைய ஊழியத்தை குறித்த வர்ணனைகளை காண முடியாது. இது தேவனுடைய செலக்ஷன் அல்ல. ஏனெனில் எங்களுக்கு மத்தியிலே இருந்து யாரையாகிலும் நீர் ஏற்படுத்த சித்தமாயிருப்பீரானால் ஏற்படுத்தும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்காமல் தேவனுடைய கரங்களை கட்டி போட்டு 2 நபர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து, தங்களுக்கு பிரியமான 2 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பேரிலே சீட்டு போட்டு 2லே ஒருவரை தாரும் என்று கேட்டார்கள். தாவீதைத்தான் தேவன் அரியணையிலே அமர வைக்க ஆயத்தமாக்கி இருந்தார். ஆனால் மனிதர்கள் பிற ராஜாவை போல எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டபடினாலே பிற ராஜாவை போல சூர்வீரான ஒரு நல்ல வாலிபனாகிய, அந்த திடகாத்திரமான வாலிபனாகிய சவுலை தேவன் தெரிந்து கொண்டார். இதை நீங்கள் பின்னால் வரும் வசனங்களிலே நாம் கவனித்து படிக்கும்போது புரிந்து கொள்ளலாம். இப்பொழுதும் தேவன் தம்முடைய 12ஆம் நபர் சீசனாக பவுலை தேவன் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அதற்கான காலங்களுக்காக அவர் காத்திருக்கிறார். ஆனால் மனிதர்கள் தங்களுடைய அவசர ஊழியத்தின் நிமித்தமாக மத்தேயுவை தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மேல் வீட்டில் ஏறினார்கள் என்றால் இங்கேதான் எப்பொழுதும் அவர்கள் ஒன்று கூடுவார்கள். லார்ட் சப்பர், கடைசியாக இயேசு கிறிஸ்துவானவர் தனது புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து கொடுத்து, இது என் புது உடன்படிக்கையின் அடையாளமாயிருக்கிறது என்று சொன்ன அதே வீட்டிலே தான் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் என்றால், ஓய்வு நாட்களிலே ரொம்ப தூரம் அவர்கள் பயணிக்க கூடாது. அவர்கள் யூதர்களுக்கு கட்டுப்பாடு இருந்தது. ஓய்வு நாளிலே ஒரு குறிப்பிட்ட தூரம் 1 to 3 மைல்கள் தூரம் வரைக்கும் அவர்கள் நடக்கலாம். ஆதலால் அதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது 1 கிலோமீட்டரிலிருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளாக நடக்கக்கூடிய பகுதியைத்தான் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் என்று சொல்லுவார்கள். இது ஒலிவ மலைக்கும் மேல் மீட்டறைக்கும் இடையே உள்ள தூர இடைவெளியை குறிப்பிடுகிறது.
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவுக்கு பின் சென்ற அத்தனை அப்போஸ்தலர்களும் இங்கே அடங்கியிருந்தார்கள் என்றும் அவர்களோடு கூட பல ஸ்திரீகள் இருந்தார்கள் என்றும் பிரத்யேகமாக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாயாகிய மரியாள் அங்கே இருந்தார் என்றும் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த கிறிஸ்துவின் ஒன்றுவிட்ட சகோதரர்களும் அங்கே கூடியிருந்தார்கள் என்றும் அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்றும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்றும் லூக்கா தெளிவாக எழுதுகிறார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இவர்கள் எல்லாரும் தரிசித்திருந்தார்கள். பரம் ஏறும்போது ஒரே வேளையிலே 3000க்கு அதிகமான நபர்களுக்கு அவர் தரிசனம் கொடுத்தார் என்று 1 கொரிந்தியரிலே வாசிக்கிறோம். பவுலும் இதை வலியுறுத்தி எழுதுகிறார். இப்படி கிறிஸ்துவனுடைய சகோதரர்களும் கிறிஸ்துவனுடைய ஊழியர்களும் கிறிஸ்துவனுடைய சேலர்கள் என்று சொல்லக்கூடிய சீஷர்களும் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். கிட்டத்தட்ட 120 பேர் அந்த நாளிலே, அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 40வது நாளிலே காத்திருக்கிறார்கள். 40 நாள் முடிந்து ஒரு வாரம் அவர்கள் காத்திருக்க வேண்டும். ஏனெனில் பெந்தெக்கோஸ்தே நாள் என்பது 50ஆம் நாளிலே வருகிறது. இவர்கள் 10 நாட்களாக இப்படி கூடி இருந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். பேதுரு எப்பொழுதும் மிக வேகமாக செயல்படுகிறவராய் காணப்படுகிறபடினாலே அவர் முன் எழுந்து வேத வாக்கியங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து உடனடியாக அதற்கு செயல்படுவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு வேகமான முடிவை எடுக்கிறார்கள். யூதாஸ் காரியோத்து அநீதியினாலே கூலியை பெற்றான், ஆதலால் அநீதிக்கான அந்த தண்டனையை அடைந்தான் என்றும் கிறிஸ்து மரித்த அதே நாளிலே தானே யூதாஸ் காரியத்தும் நான்று கொண்டு செத்தான் என்றும் அவன் சாவை விரும்பியும் அடையாமல் போனான். அவன் தொங்கிக் கொண்டிருந்த மரக்கிளை முறிந்து கீழே விழுந்து வயிறு வெடித்து குடல் சரிந்து செத்துப்போனான் என்பதை இங்கே பதிவு செய்யப்படுகிறது. மரணத்தை விரும்பியும் அதை அடையாமல் போனான் என்ற வேத வாக்கியமும் இங்கே நிறைவேறுகிறது. சங்கீதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அநேக தீர்க்க தரிசனங்களை பேதுரு நினைவு கூறுகிறார். அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்று எழுதியிருக்கிறது என்று இவைகளெல்லாம் ஆராய்ந்தவர் இது தேவனுடைய நேரமா என்பதை காத்திருக்க மறந்துவிட்டார். ஆதலால் அவர்கள் தங்களுக்குள்ளாக சில கட்டுப்பாடுகளை உண்டாக்கி கொள்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிடத்திலே இருக்கும் பொழுது தரிசித்தவர்களும் உயிரை எடுத்துக்கொள்ளப்படும் போது தரிசித்தவர்களிலும் உள்ளவர்களில் ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயம் செய்தார்கள். மனிதனுடைய அறிவு குறுகியது, அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தேவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் போல இருக்காது என்பதை அறிந்த ஆண்டவர் அவர்களுடைய இந்த குறுக்கு புத்தியையும் கூட ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவருக்கு சூஸ் த பெஸ்ட் என்று சொல்லி ஒரு சேலஞ்சை வைக்கிறதை பார்க்கிறோம். 23ஆம் வசனம். கிறிஸ்துவுக்கே ஆப்ஷன் கொடுக்கக்கூடிய மனநிலைமையிலே மனிதர்கள் நாம் இருக்கிறோம். இது ஒருவேளை 41 அல்லது 42ஆம் நாளிலே நடந்திருக்க வேண்டும். கிறிஸ்து மரித்து சில வேளைகளிலே நமது முட்டாள்தனமான ஜெபங்களையும் தேவன் சிரித்து கொண்டு ஏற்றுக்கொள்வார். இந்த 10 நாட்கள், அதன் பின்பு பெந்தெக்கோஸ்தே நாளிலே கிடைக்கப்படுகிற அபிஷேகம், அதன் பின்பு கிட்டத்தட்ட ஓரிரு வருடங்களுக்கு அப்புறம்தான் பவுல் 12வது சீஷனாக தேவனால் தெரிந்து கொடுக்கப்படுகிறான். தற்காலிகமாக தேவன் இவருடைய மன விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார். பாவியாகிய மனிதன் தேவனிடத்திலே மனம் திரும்புவதற்கு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவனை காத்து கொண்டிருக்கிறார். அதே போல அவருடைய நேரங்களுக்காகவும் காலங்களுக்காகவும் அபிஷேகங்களுக்காகவும் வழிநடத்துதலுக்காகவும் தேவனை நாம் சார்ந்து காத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. நாம் எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படாமல் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய கிரியைக்காக